ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். பூமியோட அழிவு எப்படி இருக்கும், அதுலயும் குறிப்பா பூமியில உள்ள உயிரினங்களோட அழிவு எப்படி இருக்கும், எப்போ ஆரம்பமாகும்? ஜப்பானை சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழகம் நாசாவோட சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல 4 லட்சம் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் கிட்ட ரன் பண்ணி பாக்குறாங்க. அதோட முடிவுல பூமியில உள்ள ஆக்சிஜன் எல்லாமே காலியாகி அதன் விளைவா உயிரினங்கள் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பூமி முழுக்க 21% மேல ஆக்சிஜன் இருக்கும் போது அவ்வளோ ஆக்சிஜனும் எப்படி காலியாகும், அது எப்போ காலியாக ஆரம்பிக்கும்? இப்போ இவ்வளோ ஆக்சிஜன் காலியாகி உயிரினங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சாலும் ஒரு சில உயிரினங்களால அப்போ கூட உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? பூமியோட அழிவு, அதுல இந்த உயிரினங்களோட அழிவு, இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் போட்டுறேன். என்னன்னா, ஒவ்வொரு மதத்திலையுமே பூமி இப்படி தான் அழிய போகுது, உயிரினங்கள் இப்படி தான் அழிய போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம அதை பற்றி எதையுமே பேச போகிறது இல்லை. அறிவியல் தரவுகள் படி பூமியோட அழிவு எப்படி இருக்க போகுது, குறிப்பாக உயிரினங்களோட அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் மூலமாக எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அதனால் ஓ மதத்தில் அப்படி சொல்லியிருக்கு, ஏன் மதத்தில் அப்படி சொல்லியிருக்கு, அந்த கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நாம தவிர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். நாசாவோட பிளானட்டரி மாடலிங் டீம் அவங்களோட டோஹோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் கசுமி ஒசாகி இவரோட டீமும் சேர்ந்து ஒரு மாடல் ரன் பண்றாங்க. எதுக்காகனா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த வாயுக்கள் எல்லாமே காலப்போக்கில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு அவங்க பண்றாங்க. அதோட முடிவில் தான் பூமியில அந்த உயிர்களுடைய அழிவு எப்போ ஆரம்பமாகும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த அழிவுலேயே 2 முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒன்று, பூமி எந்த உயிரினங்களுமே வாழ தகுதி இல்லாத ஒரு கிரகமா மாறுறது. இன்னொன்று, பூமியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயிரினங்கள் முதல்ல அழிஞ்சு போறது. இதுல அந்த பூமியோட அந்த ஒட்டுமொத்த அழிவு ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப முன்னமே பூமியில இருக்கக்கூடிய அந்த பெரிய உயிரினங்கள், மனிதர்கள்லாம் பெரிய உயிரினங்கள் தானே, இந்த உயிரினங்களோட அழிவு ஆரம்பமாகும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இந்த 2 விஷயத்துக்குமே, அதாவது இந்த 2 அழிவுகளுக்குமே ஒரே ஒரு கல்பிரிட் தான் காரணமா இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா, பூமியில இவ்வளோ உயிரினங்கள் வாழ்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அதே சூரியன் தான் பூமியோட அந்த அழிவுக்கும் காரணமா இருக்க போறான். முதல்ல பூமியோட ஒட்டுமொத்த அழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்துலாம். இதை பத்தி நம்ம 1-2 வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோல தேவையான விஷயங்களை பத்தி மட்டும் ஷார்ட்டா பார்த்துலாம். என்னன்னா, சூரியனோட மாஸ், அதாவது நிறை ரொம்ப 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 அதிகம். அதனால அதோடைய சொந்த ஈர்ப்பு விசையை அதோடைய கோர், அதாவது அதோடைய மையத்தை கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா இப்போ வரைக்குமே அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் நடக்கல. ஏன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே சூரியனோட அதிகப்படியான வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு அது ஹீலியம் அணுக்களா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அந்த நியூக்ளியர் ஃபிஷனோட விளைவா ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றல் தான் நமக்கு வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் வந்து சேருது. கூடவே அந்த ஆற்றல் தான் சூரியனை அதோடைய ஈர்ப்பு விசையை கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொன்ன இல்லையா, அந்த கொலாப்ஸ் நடக்காம தொடர்ந்து ஒரு பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்றதும் இந்த ஆற்றல் தான். ஆனா இதுவே காலம் முழுக்க நடந்துகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் சூரியன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே காலி ஆயிடும். அப்ப அது காலி ஆகுதுன்னா சூரியனுக்கு இத்தனை நாளா பேலன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆற்றல் கிடைக்காம போய் அதோட பேலன்ஸ் கெட ஆரம்பிக்கும். இதன் விளைவா என்ன ஆகும்னா, சூரியனோட அந்த அதிகப்படியான நிறை, அதோடைய கோர் இருக்கு இல்லையா, அதை அதிகப்படியான அழுத்தத்துக்கு உள்ளாக்கும். அப்படி ஆகிற அதே நேரத்தில் கோரை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். அப்படி விலகி போகிறது நாம் ஏதோ பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரிலாம் போகாது. நம்ம பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் போனோம்னா எவ்வளோ தூரத்துக்கு போகும், அதே மாதிரி இதுவும் ரொம்ப தூரத்துக்கு பயணிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி விலகி போகிறது மெர்க்குரி, வீனஸ், இந்த கிரகங்கள்லாம் தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு பூமி வரைக்கும் வந்து சேர்ந்துடும். இந்த நிலையை தான் ரெட் ஜெயின்ட், இவங்க இல்லை ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அப்படிங்கிற நிலைக்கு வந்து சேர்ந்துடும். இது சூரியன்ல மட்டும் இல்லாம சூரியன் மாதிரியே அதே நிறையுள்ள மற்ற நட்சத்திரங்கள்லையும் இதே தான் நடக்கும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதில் நடந்து அது ஒரு கட்டத்தில் ஒயிட் டார்க் ஸ்டாரா மாறிடும். சூரியன் இப்படி ஒயிட் டார்க் ஸ்டார் நிலைக்கு வந்து சேர்றதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நான் ரொம்ப டீடைல்டா பேசல, ஏன்னா இதை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கு எவ்வளவு தேவையோ அதை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம். ஒருவேளை அதை பத்தி நீங்க ரொம்ப டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், சம்சுதீன் தான் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் மேல தரேன். இந்த வீடியோ முடிச்சு நீங்க அந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, சூரியன் இப்படி ஒரு ரெட் ஜெயின்ட் ஸ்டாரா மாறி அதுக்கப்புறமா ஒயிட் டார்க் ஸ்டாரா மாறும் அப்படிங்கிறது எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கூடிய விஷயம். ஏன்னா ஆராய்ச்சியின் விளைவாகவும் மற்ற நட்சத்திரங்களை நம்ம கண்காணிக்கும் போதுமே நமக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஆனா இப்படி ரெட் ஜெயின்ட் ஸ்டாரா மாறும்போது அது பூமி கிட்ட மட்டும் தான் வருமா, இல்லைனா மெர்க்குரி, வீனஸை விழுங்கிக்கிட்ட மாதிரியே அது பூமியை விழுங்கிடுமா அப்படிங்கிறதுக்கு 2 விதமான பதில்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு சிலர் சொல்றது அது பூமியை விழுங்கிடும் அப்படிங்கிறது, இன்னொரு சிலர் சொல்றது அது பூமியை விழுங்காது, பூமி கிட்ட மட்டும் தான் வரும் அப்படிங்கிறது. இப்படி 2 பதில்கள் இருந்தாலுமே 2லயுமே பூமி அழிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப பூமி கிட்ட வரைக்கும் தான் வந்துச்சுனாலுமே கூட வெப்பம் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பல கோடி கிலோமீட்டர் தள்ளி சூரியன் இருக்கும் போதே இவ்வளவு அதிகப்படியான வெப்பம் இருக்கு. பூமி கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா பூமியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் காலி ஆயிடும், வளிமண்டலம் காலி ஆயிடும், இன்னும் பூமியில இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே இருக்காது. பூமி ஒரு எரிஞ்சு போன பாறை பந்து நிலையில தான் கடைசியா வந்திருக்கும். அந்த நிலையில பூமியில உயிர்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த நிலையை சூரியன் அடையிறதுக்கு இப்போ இருந்து 5 பில்லியன், அதாவது 500 கோடி ஆண்டுகள் வரைக்கும் ஆகும்.
500 கோடி வருஷமா? 50 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனான்னு தெரியல, இல்ல 500 கோடி வருஷம் கழிச்சு என்ன நடந்தா எனக்கு என்னடா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. ஆனா நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா 5 வருஷமா இருந்தாலும் சரி, 50 வருஷமா இருந்தாலும் சரி, இல்ல 500 கோடி வருஷமா இருந்தாலும் சரி, இதெல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த காலவெளியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், ஒரு கன்சிடரபிளான நம்பர் தான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பூமி எப்படி அழிய போகுது அப்படிங்கறதையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, பூமியோட அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சாச்சு. இப்போ இதுல மனிதர்கள் மாதிரியான பெரிய உயிரினங்களோட அழிவு எப்ப நடக்கும் அப்படின்னு அந்த டோஹோ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு இல்லையா, அதை பத்தி பார்ப்போம். இப்போ பூமியோட அழிவு நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முன்னவே, கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது இப்ப இருந்து 100 கோடி ஆண்டுகள்லயே இந்த பெரிய உயிரினங்களுடைய அழிவு இயற்கையாவே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா, சூரியனுக்கான ஆற்றல் ஹைட்ரஜன் ஹீலியமா மாறக்கூடியதுல இருந்தானே நமக்கு கிடைக்குது. அப்படி மாற மாற ஒரு கட்டத்துல சூரியன்ல இருக்கக்கூடிய ஹீலியம் அணுக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அதிகரிக்கும் போது சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பமும் அதோடைய வெளிச்சமும் ரொம்பவே அதிகமாயிடும். எந்த அளவுக்குனா, இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விட 10% அதிகமா சூரியன்ல இருந்து வர ஆரம்பிக்கும். இப்படி சூரிய ஒளியும் வெப்பமும் அதிகமாயிட்டே போறதுனால பூமியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நீராவியாகக்கூடிய அந்த ப்ராசஸ் இப்ப நடக்கிறத விட ரொம்ப அதிகமான வேகத்துல நடக்க ஆரம்பிக்கும். அதனால பூமியில மழை பொழிவோட அளவும் அதிகமாகும். பூமியில மழை நிறைய பெஞ்சா நல்லது தானே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனால் போக போக தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பூமி அதிகமாக வெப்பமடைகிறதுனால காற்று வெப்பமடையும், வளிமண்டலம் வெப்பமடையும், தண்ணி நிறையா வெப்பமடையும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால கடலுக்குள்ள பாறைகளுக்குள்ள ட்ராப் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு அது வளிமண்டலத்தில் போய் சேரும். அதனால பூமியில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாயிட்டே போகும். ஒரு பக்கம் மழை அதிகமாக பெய்யுது, இன்னொரு பக்கம் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாயிட்டே போகுதுன்னா, அப்போ பெய்யக்கூடிய மழை எல்லாமே ஆசிட் ரெயினா அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆசிட் ரெயின் பூமியோட எல்லா பக்கமே விழுகிற மாதிரியே சிலிகேட் பாறைகள் மேலேயே விழுகும். அப்படி விழுகும் போது அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட விளைவா இந்த ஆசிட் ரெயின் மூலமா வந்து சேர்ந்த கார்பன் டை ஆக்சைடும் இந்த உடஞ்ச பாறைகளும் ஒன்னா சேர்ந்து அது பைகார்பனேட்ஸாகவும் இன்னும் சில கெமிக்கல்ஸாகவும் மாறும். இப்போ பொதுவாக மழை பெய்யும் போது என்ன ஆகும், அது பாறைகள் மேலே விழுகும், அப்படியே வளைஞ்சு ஓடி கடலுக்குள்ள தானே கடைசியாக போய் சேரும். அதே மாதிரி இந்த தண்ணியும் கடலுக்குள்ள தான் போய் சேர போகுது. அப்படி சேரும் போது இந்த பாறைகள் உடஞ்சு அது மூலமா உருவான புது கெமிக்கல்ஸும் அந்த பைகார்பனேட்ஸ் மாதிரியான மற்ற விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல போய் அப்படியே சேரும். அங்க சேர்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே தன்னுடைய ஓடுகளா அப்படியே மாற்றும். ஏன்னா ஓடுகள் எல்லாமே அதிகமாக கால்சியம் இந்த மாதிரியான விஷயங்களால தான் நிறைஞ்சிருக்கும். இப்போ இந்த உயிரினங்கள் எல்லாமே அழிய ஆரம்பிக்க அதோடைய ஓடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடல் தரையில போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இந்த வகையில கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அந்த கடலுடைய அடிப்பாகத்துல கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் தான் நடக்க போகுது அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா சூரியனோட ஒளி தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறப்போ இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த சைக்கிள்லையுமே அதோட ஆரம்ப கட்டத்தில் வளிமண்டலம் முழுக்கவே கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாயிட்டு போற மாதிரி தான் தெரியும். ஆனா போக போக இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே கடலுக்கு அடியில் ட்ராப் ஆக என்ன ஆகும்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கார்பன் டை ஆக்சைடும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்து சேர்ந்துரும். ஏன்னா எல்லாமே கடலுக்கு அடியில் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இப்படி நடக்கிறதுனால செடிகளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது கம்மியாகிட்டே போகும். அப்போ செடிகள் ஆக்சிஜன் உற்பத்தி பண்றதும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஆக்சிஜனோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை சுவாசிச்சு வாழக்கூடிய மனிதர்கள் மாதிரியான அந்த பெரிய பெரிய உயிரினங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். ஆனா இப்படி ஒரு அழிவு ஏற்படும் போது கூட பூமியில சில உயிரினங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது என்ன கதைன்னா, இப்போ நீங்க பூமியை எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்ம மனிதர்கள் மாதிரியான நிறைய உயிரினங்கள் ஆக்சிஜனை சுவாசிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்பயுமே கூட பாக்டீரியா மாதிரியான நிறைய நுண்ணுயிர்கள் எல்லாமே, அதாவது எல்லா பாக்டீரியாவும் இல்லை, நிறைய பாக்டீரியா எல்லாமே ஆக்சிஜன் இல்லாமலே வாழக்கூடிய அளவுக்கு தான் அதுங்க பரிணமிச்சிருக்குங்க. அப்ப அந்த உயிரினங்களால 1 பில்லியன் வருஷம் கழிச்சு இயற்கை நடக்கக்கூடிய அந்த அழிவையுமே தாங்கி வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல ஆக்சிஜன் இல்லாம போற மாதிரியே மற்ற இந்த பாக்டீரியா வாழ்றதுக்கு தேவையான மற்ற கேஸஸோ இல்ல மற்ற வாயுக்களோ இல்லாம போச்சுன்னு அப்படின்னா அப்போ இந்த பாக்டீரியாவால வாழ முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதே மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி மாறும்போது கூட இந்த பாக்டீரியாவால அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சு கூட வாழ முடியலாம். இந்த ரெண்டுல எந்த விஷயம் வேணா நடக்கலாம். இது எல்லாமே இயற்கையான முறையில பூமியில உயிர்கள் எப்படி அழியும், பூமியில ஒரு அழிவு எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான். ஆனால் செயற்கையாக எப்படி வேணால் ஒரு அழிவை நம்மளால் ஏற்படுத்த முடியும். இன்னொரு நாடுகள் மேலே குண்டு போடலாம், இல்லை பயோ வெப்பனை யூஸ் பண்ணி அவங்க மேலே அவங்கள அழிக்க விஷயங்கள்லாம் பண்ணலாம், அணு ஆயுதங்களை ஏவலாம், இல்லை மிலிட்ரி மூலமாக அவங்கள கொள்ளலாம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு தான் நம்ம அழியணும் அப்படிங்கிறதுக்குலாம் வேலையே இல்லை. நம்ம எப்போ வேணால் நம்ம நம்மளே அழிச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்குது. அடுத்தவன் நடந்து போகும்போது கல்லை விட்டு எறியலாம், இல்லைனா அவன் நடந்து போகும்போது குழியை வெட்டி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட பண்ணி ஒட்டுமொத்த பூமியை அழிக்க முடியல கூட நமக்கு 6 அறிவு இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஈஸியாக மற்ற மனிதர்களை அழிச்சிட்டு மற்ற
இனங்களை அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். அதனால யாருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அவங்களாம் ஜாலியாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அடுத்தவங்களை ஈஸியாக அழிச்சிட்டு பூமியில் மனிதர்களே இல்லாமல் மாதிரி ஆக்கிங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் அப்படிங்கிறது சிலருக்கு தோணலாம். ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது புரியும். ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா நம்ம வீடியோக்கு இடையில பார்த்தோம் இல்லையா, அந்த சூரியன் வந்து ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக மாறி அதுக்கப்புறம் ஒயிட் டுவார்ஃப் ஸ்டாராக மாறதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதில் குட்டி குட்டியாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.